ஹாய். இந்த எஃப்செட்டோட இன்ஜின் தான் இது. இந்த எஃப்செட்ல நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட் வந்து நிக்கிறது இல்ல. ஸ்ப்ராக்கெட் ஷாஃப்ட் வந்து அதிகமா இந்த இடத்துல ஸ்ப்ராக்கெட் உட்கார இடத்துல நர்லிங் போய்க்கிட்டே இருக்குன்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். கிட்டத்தட்ட இந்த வண்டி அதுக்காக தான் கழட்டியிருக்கு. நான் அந்த வீடியோல சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு மாற்று வழி இருக்கு. இந்த ஷாஃப்ட்டை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி ரெடி பண்ணலாம். அதுக்கான நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். முடிச்ச உடனே நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இன்னொரு 10 நாள்ல உங்க கைக்கு இந்த ஷாஃப்ட் சேலுக்கு வரும். நான் சேலுக்கு வரப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன் பார்த்துக்கங்க. ஏன்னா இது மெயின் ஷாஃப்ட் வேற. இதோட ஹார்டனிங்கு, மெட்டல் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணி தான் இதை பண்ண வேண்டியதாயிருச்சு. இந்த ஷாஃப்ட் வந்து ஒரு ஒரு 2, 3 ஷாஃப்ட் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், இதோட காஸ்ட் வேரியேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகுது. ஒரு 2, 3 ஷாஃப்ட்லாம் நம்மளால பண்ண முடியாது. கொஞ்சம் அதிகபட்ச வால்யூம்ல தான் அதை செய்ய வேண்டியதாயிருச்சு. அதனால தான் இவ்வளோ நாள் டைம் எடுத்திருக்கு. இப்போ வேலை முடிஞ்சிருச்சு. இந்த ஷாஃப்ட்டில் இதை நான் பழசு தான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது கொஞ்சம் ஆல்டர்லாம் பண்ணி வரும். என்ன மாதிரி பண்ணியிருக்கோங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா அது தனியாக ஒரு ஷாஃப்ட்டை வச்சு பண்ண முடியாது. இது ஷாஃப்ட்டே தனியாக இதுக்காக செஞ்சிருக்கு. ஆஹ் அது அந்த ஷாஃப்ட் வந்து எதுக்காகன்னா இது லைஃப் டைம் பிரச்சனையை இந்த பிரச்சனையை அரெஸ்ட் பண்றதுக்காக தான். உடையறதோ எதுவுமே இருக்காது. எல்லா டெஸ்ட்டுமே அதில் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? உங்களுக்கு நான் அந்த ஷாஃப்ட் வந்தோன்னு சொல்றேன். எஃப்ஜெட் வெர்ஷன் 1, 2, 3 வரைக்கும் இதே ஷாஃப்ட் தான். அதனால இது வால்யூம் அதிகமாக பண்ணியிருக்கேன். நான் வெளியில வந்தோன்னா உங்களுக்கு நான் வீடியோவே போடுறேன். நம்பரும் கொடுக்குறேன். நீங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இது மோட்டோ மெக்கானிக்ஸ்.